அம்மாடி! என்னைய அது எய்டன் மார்க்கத்தால இப்படி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத வெளிப்படுத்த முடியுமா? என்னால நம்பவே முடியல. வேற மாரி இருந்து பேட்டிங் ஆடுனாரு எய்டன் மார்கன். ஆமாங்க, இன்னைக்கு நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச் இன்னைக்கு வேற லெவலா இருந்தது. டாஸ் வின் பண்ண எய்டன் மார்கன் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்க சூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்பம் நல்லா இருந்தது. தொடக்கம் டிம் சைபர்ட் வந்து 2 பேருமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு தொடக்கத்த வந்து குடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் டிம் சைஃபர்ட் அவரோட விக்கெட்ட இழக்கிறாரு. ஃபின் ஆலனும் அவரோட விக்கெட் இழக்கிறாரு. பிளஸ் இதுக்கெல்லாம் யாரு காரணம்? மார்க்கோ ஜான்சன் தாங்க. பிளஸ் மார்க்கோ ஜான்சன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நியூசிலாந்தோட அந்த அதிரடி அப்படியே குறைய ஆரம்பிச்சது. பின்னாடி வந்த ரச்சின் ரவீந்திரா, பிலிப்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா, சடனா வந்து விக்கெட்ட இழக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஓவருக்கு 30 ரன் நோ லாஸ்ன்னு இருந்த நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஓவருக்கு 60 ரன் 4 விக்கெட் அப்படின்னு தடுமாறும் நிலையில வந்து உள்ள தள்ளப்பட்டாங்க. மார்க்கோ யான்சனோட பவுலிங் ஸ்பெல்லால. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது கேம இழுத்து பிடிக்கணும். இந்த மேட்ச ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லணும். பெரிய ஸ்கோர் நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால சாப்மேன், டேரில் மிச்சல் 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ப பார்க்கும்போது கம்பல்சரி மறுபடியும் 200 ரன்க்கு மேல வரும் நியூசிலாந்தோட பவுலிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு டெரிஃபிக்கா இருந்தது. அதுவும் சாப்மேன் அந்த டேரில் மிச்சல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. இந்த பார்ட்னர்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நிலைக்க விடல. இவங்களையும் வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில நம்மளோட ஜிம்மி நிசம் ஒரு சின்ன ஒரு அதிரடி காமிச்சாரு. அந்த அதிரடியால வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அணி 20 ஓவருக்கு 175ங்கிற ஒரு ஃபைட்டிங் டோட்டல் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. 176 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பிச்ச சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே ஒரு அதிர்ச்சிலாம் இல்ல. பேரதிர்ச்சிய வந்து குடுத்தாரு எய்டன் மார்க்கம் சொல்லியே ஆகணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓப்பனிங்ல குயின்டன் டிக்காக் தான் எப்போ ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. ஆனா இன்னைக்கு எய்டன் மார்க்கம் வந்து ஆப்போசிட்டா ஒரு ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. வெறும் 19 பாலுக்குள்ள ஹாஃப் செஞ்சுரி கடந்தது மட்டும் இல்லாம, பவர் பிளேக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, 86 ரன்னுங்கிற ஒரு பெரிய ஸ்கோர வந்து அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்த ஸ்கோர பார்க்கும்போது 10 ஓவர்ல மேட்ச முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களாட்டுக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த பேட்டிங் ஆட்டம் கொலாப்ஸ் பண்ணா உள்ள என்ட்ரி குடுத்தாங்க. நியூசிலாந்தோட பவுலிங்கினோட சொல்லியே ஆகணும். பவர் பிளேக்கு அப்புறம் ஸ்கோர் போர்டும் கொஞ்சம் மந்தமாக ஆரம்பிச்சது. பிளஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே விழ ஆரம்பிச்சதுன்னு சொல்லியே ஆகணும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை கிடையாது, பொறுமைய இழக்க மாட்டேன் அப்படின்ட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் எய்டன் மார்கம் ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. பிளஸ் அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 17.1 பால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி வந்து 175 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து சேஸ் பண்ணி 176 ரன் அடிச்சு சேஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட வேர்ல்டு கப்ல 3வது வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல நியூசிலாந்த பின்னுக்கு தள்ளி டாப் 1ல போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த அதிரடிக்கு இந்த ஒரு வெற்றிக்கு முக்கிய முழு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எய்டன் மார்க்கம் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். எய்டன் மார்க்கம் வந்து சூப்பரான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வெளிப்படுத்தியிருந்தாரு. 86 ரன் அடிச்சிருந்தாரு. 8 பவுண்டரி 4 சிக்ஸ்ன்னு வேற லெவல் கிளாஸா இருந்தது. இந்த மாரி ஒரு குவாலிட்டிய எய்டன் மார்க்கத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த எய்டன் மார்க்கத்த நம்ம வந்து பார்க்குற மாரி இருந்தது. அதோட மட்டும் நிக்கல. பிளஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றிக்கு இன்னொருத்தரும் வந்து முக்கியமா காரணமா இருக்கிறாரு. மார்க்கோ யான்சனுங்க. அவரு எடுத்த அந்த 4 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 விக்கெட்டுமே செம்மையா அதிரடி காமிச்சுக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு பேட்டராவது தொக்கா தூக்குனாரு. ஃபில் ஆலன், டிம் சைபர்ட், டேரில் மிச்சல் அப்புறம் சாம்பன் இவங்களோட விக்கெட் எல்லாமே தூக்குனது எல்லாமே மார்க்கோ யான்சன் தான். அதனால தான் அது நியூசிலாந்து நிலைகுலைஞ்சு போனாங்கன்னு சொல்லியே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவோட எய்டன் மார்க்கத்தோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, நம்ம இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.